பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே அனுதின மன்னா மூலமாக தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் புரிவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியன் சாப்டர் 6 verse 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்கள் என்ன என்பதை ஆலோசனை முதலில் நாம் அறிய வேண்டும். அவன் எதிலெல்லாம் நம்மை தந்திரத்தோடு பிடிக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நமக்கு திராணி வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கா இல்லையான்னு சோதித்து பார்ப்போம். அதே போல பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய சர்வாயுத வர்க்கம் கிடையாது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன என்பதை கீழே உள்ள வார்த்தைகளை நம்ம படித்தால் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு இதில் நேரம் இல்லாதபடியினால நம்ம அதை எடுக்க முடியாது. அப்போ ஸ்தோத்திரம், நம்ம சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்க அவர் பலனுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு திரிகிறான். அவனுடைய தந்திரத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம் பிசாசுடைய தந்திரத்தை நாம் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தாரும், பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு, பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு நீர் பலனை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய பலனை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாரப்பட வேண்டாம். எனக்கு என் வாழ்க்கையில் பயங்கர சோதனைகள், பயங்கர போராட்டங்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். பயப்பட வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கண்களை மூடி நம்ம செபிப்போம். இந்த வார்த்தையை நம்ம தியானிங்க. கீழே உள்ள வார்த்தைகளை தியானிங்க. வார்த்தை உங்களோடு பேசும். இயேசு உங்களோடு பேசுவார். நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருகிற இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்மை சார்ந்து ஜீவிக்க, உம்மோடு உறவாடவும், உம்மில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்கிற எல்லா பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவான சமாதான சந்தோஷத்தை கொடுத்து பலப்படுத்தும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.